தொகுதி மறுவரையறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் நிறைவேற்றம். 543 தொகுதிகள் என்பதை நிரந்தரமாக்க வேண்டும் என முதலமைச்சர் ஜோசப் விஜய் வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு. தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது என்பதே தங்கள் நிலைப்பாடு என உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்திற்கு அதிமுக, தேமுதிக, பாமக, பாஜக எதிர்ப்பு. பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவுடன் குரல் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானம் நிறைவேறியது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம் அவசியமற்றது என டிடிவி தினகரன் கருத்து. தமிழ்நாட்டின் தற்போதைய தலையாய பிரச்சினைகளை மறைக்கும் மற்றொரு நாடகம் என்றும் விமர்சனம். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததால் மாணவர் கொலை என புகார். தனியார் கல்லூரியில் படிக்கும் சக மாணவர்கள் 5 பேர் கைது, 14 பேர் மீது வழக்கு பதிவு. கோவை மாணவர் கொலைக்கு பொறுப்பேற்று அரசு விளக்கம் அளிக்க பேரவையில் உதயநிதி வலியுறுத்தல். கோஷ்டி மோதலே காரணம் என அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த விளக்கத்திற்கு கடும் எதிர்ப்பு. இருபது பேர் சேர்ந்து ஒருவரை அடிப்பது கோஷ்டி மோதலா என அமைச்சருக்கு பெற்றோர் கண்டனம். உயர்கல்வித்துறை அமைச்சர் பதிலளிக்காமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏன் பதிலளித்தார் என்றும் கேள்வி. 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க சார். ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிச்சது எப்படி 2 கோஷ்டியோட சண்டையாகும்? நீங்க சொல்லுங்க. முழுக்க இது காலேஜ் இன்வால்வ் ஆயிருக்கு, பெரிய காலேஜ்ன்றனால இந்த பேர் அடிபட்டுரும் அப்படின்றதுனால இதை மறைக்க பாக்குறாங்க சார் காவல்துறை. இதுக்கு நீதி கிடைக்கணும், ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு சார். சென்னையில் சொத்து வரி 3 முதல் 4 மடங்கு அதிகமாக வந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. ட்ரோன் மூலம் நடந்த ஆய்வில் சொத்து வரி மாற்றியமைப்பு என்றும் உயர்த்தப்படவில்லை எனவும் மாநகராட்சி விளக்கம். சென்னை மாநகராட்சியின் சொத்து வரி உயர்வுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். மக்களின் வருமானம் பெருகாமல் விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் வரியை உயர்த்துவதா என வீரபாண்டியன் கேள்வி. மின் கட்டணம் பல மடங்கு உயர்வு என சின்னத்திரை நடிகை வைஷாலி ஆதங்கம். 200 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிப்பை வரவேற்று வெளியிட்ட வீடியோவிற்கு மன்னிப்பு கோரினார். பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் EB ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். அதுக்குள்ள நான் சாரி கேட்கிறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட EB பில் அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலாக அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் மீது மேலும் ஒரு நில மோசடி புகார். பழனி அருகே ஆயக்குடி பகுதியில் தனியார் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்ததாக குற்றச்சாட்டு. பதினைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குரூப் 1 காலி பணியிடங்களை குறைவாக அறிவித்த தாவேக அரசு. வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்த தேர்வர்களுக்கு ஏமாற்றம் என தனியார் பயிற்சி மையம் குற்றச்சாட்டு. முதுநிலை நீட் நுழைவுத் தேர்வுக்கு கேட்கப்பட்ட இடங்களுக்கு மாறாக மையங்கள் ஒதுக்கீடு என தேர்வர்கள் புகார். தொழில்நுட்ப கோளாறால் தவறு நடந்துவிட்டதாகவும் சரியான மையங்கள் இணையத்தில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் தேர்வு வாரியம் விளக்கம். ஈரானிய கடற்கொள்ளையர்கள் சுட்டதில் சீர்காழியைச் சேர்ந்த மீனவர் பலி. உடலை விரைந்து மீட்டுத்தர மாநில ஒன்றிய அரசுகளுக்கு குடும்பத்தினர் கண்ணீர் மல்க கோரிக்கை. கேரளம் என பெயர் மாற்றும் மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். குரல் வாக்கெடுப்பு மூலம் மசோதா நிறைவேறியது.
எதிர்க்கட்சியினரின் தொடர் முழக்கத்தால் முடங்கியது நாடாளுமன்றம். அமித்ஷா ராஜினாமா செய்வதே தீர்வு என காங்கிரஸ் வலியுறுத்தல். டெல்லி மாணவர் போராட்டம் தொடர்பாக எந்த கேள்விக்கும் பதிலளிக்க தயார். எதிர்க்கட்சிகள் விவாதம் நடப்பதையே விரும்பவில்லை என்றும் அமித்ஷா குற்றச்சாட்டு. டாடா குழும தலைவர் என் சந்திரசேகரன் திடீர் ராஜினாமா. பங்குச்சந்தையில் டாடா குழும நிறுவனங்களின் மதிப்பு 68,000 கோடி சரிவு. முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்மொழிந்த தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்திற்கு அதிமுக, பாமக, தேமுதிக மற்றும் பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முன்மொழிந்தார். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும் என்றும், வரவிருக்கும் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல்களில் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 2. தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே, அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். 3. வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த தீர்மானத்துக்கு தவேக, திமுக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, விசிக, IUML, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தீர்மானத்துக்கு அதிமுக, பாமக, தேமுதிக மற்றும் பாஜக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பெரும்பான்மை உறுப்பினர்கள் ஆதரவுடன் குரல் வாக்கெடுப்பின் மூலம் தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டின் நலனை காக்கும் வகையில் திமுக ஆதரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் நிர்வாக வசதிக்காக தொகுதி மறுவரையை செய்வதில் எந்த தவறும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். டீலிமிட்டேஷன் சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை ஒன்றிய அரசு மீண்டும் கொண்டு வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 1971 2026 வரை ஃப்ரீஸ் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை மேலும் 25 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டும். அதற்கான புதிய சட்ட திருத்தம் இந்த ஆண்டு வரலன்னா 2027 மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிக்கள் தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும். அப்படி செய்யறதுக்கான அதிகாரத்தை அரசியல் அமைப்பு வழங்கியிருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் 33% மகளிர் இடஒதுக்கீட்டை நாங்கள் முழுமையாக ஆதரிக்கின்றோம், வரவேற்கின்றோம். ஒருவேளை மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாக்காக டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் செய்யப்பட்டால் 1971 மக்கள் தொகை அடிப்படையிலேயே செய்ய வேண்டும். அதில் ஏதாவது மாற்றம் வந்தால் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்போ இருக்கக்கூடிய 7.18% குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். நிர்வாக வசதிக்காக வாக்காளர் அதிகம் உள்ள மக்களவை தொகுதி மற்றும் சட்டமன்ற தொகுதியை வாக்காளர் எண்ணிக்கை மற்றும் பரப்பளவின் அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்வதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு எவ்வித பாதகமும் இல்லாமல் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை தற்போதுள்ள விகிதாச்சாரப்படி, அதாவது 7.18% குறையாமல் தொகுதி மறுவரை செய்ய வேண்டும். தற்போது நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை மசோதா தாக்கல் செய்வதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழக அரசு அரசியல் காரணங்களுக்காக பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை இவ்வளவு அவசரமாக சட்டமன்றத்தில் அரசியல் தனி தீர்மானமாக கொண்டு வருகிறது என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த சூழ்நிலையில் மத்திய அரசு கொண்டு வரவுள்ள தொகுதி மறுவரையில் தமிழ்நாட்டிற்கு சாதகமாக உள்ளதா
பாதகமாக உள்ளதா என்பது பற்றி எதுவுமே தெரியாத நிலையில் அரசியல் காரணங்களுக்காக தமிழக வெற்றிக் கழக அரசு கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கின்றது. இன்றைக்கு இந்த அவையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் முனைவர் சௌமியா அன்பணி அவர்கள் உட்பட தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாண்புமிகு அமைச்சர்கள் 4 பெண் உறுப்பினர்கள் உட்பட முதலமைச்சர் சொல்வது போல் 23 பெண் உறுப்பினர்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படி இவ்வாறெல்லாம் இருக்கும் பொழுது மகளிருடைய உரிமையும் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாம் எல்லாம் இருக்க போகிறோமா? ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி இந்த வேலையை செய்யாது. ஒருபொழுதும் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி செய்யாது. மேலும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எனக்கு முன்னால் சொன்னது போல இது குறித்த எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேத்திய இந்த சட்டமன்ற நிகழ்வுல கூட மாண்புமிகு வேப்பநாளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்டபோது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய்வழி செய்தி எல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். மக்கள் தொகை அடிப்படையிலே தான் இந்த தொகுதி மறுவரை செயல்படுகிறது என்று நாம் நினைத்தால், இன்றைக்கு தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்களிலே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு காரணத்துக்காக தமிழ்நாட்டில் இருக்கின்ற எம்பிக்களினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே மத்திய மாநில அரசுகள் இரண்டும் கலந்து எல்லா மாநிலங்களுக்கும் 50% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை கணிசமாக உயரும் வகையில் சமமாக கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டிலும் நம்மளுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை உயரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் அளித்ததற்காக 20 பேர் கொண்ட கும்பலால் மாணவர் கொலை செய்யப்பட்டதாக எழுந்த புகாரில் அமைச்சர் ராஜ்மோகன் அளித்த விளக்கத்திற்கு சட்டப்பேரவையில் எதிர்ப்பு எழுந்தது. சட்டப்பேரவையில் கோவை தனியார் கல்லூரி மாணவர் அமுதன் போதைப்பொருள் விற்பனை கும்பலால் கொலை செய்யப்பட்ட புகாரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுத்துள்ளார். இதனை சுட்டிக்காட்டி பேசிய உதயநிதி, தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். கோவை செட்டிப்பாளையம் காவல் நிலையத்தில் விசாரணையின் போது போதைப்பொருள் விற்பனை குறித்த தகவல்களை தெரிவித்ததால் இந்த கொலை நடந்ததாக தெரிவித்த உதயநிதி, இதனை தனிநபர் சம்பவமாக பார்க்க முடியாது என்றும் கூறினார். மேலும் மாணவர் அமுதன் கொலைக்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். அப்போது தலையிட்டு பேசிய சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர், இந்த சம்பவம் குறித்து வரும் திங்களன்று அரசு சார்பில் பேரவையில் விரிவான பதில் தருவார்கள் என தெரிவித்தார். இல்லை, இது இந்த ஒரு நீங்கள் கொடுத்திருக்கிற தீர்மானத்தை நான் படிச்சிடுறேன். கோயம்புத்தூர் தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் பயன்பாடு குறித்து புகார் அளித்த கள்ளக்குறிச்சியை சேர்ந்த அமுதன் என்ற மாணவரை 20 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக தாக்கி கொலை செய்தது குறித்து மாணவர்களிடையே ஏற்பட்டுள்ள பதட்ட நிலை குறித்து அதோடு நம்ம நிறுத்திட்டோம்னா மென்ஷன் பண்ணுறது அதுதான். இதனிடையே கொலை சம்பவம் குறித்து விளக்கமளிக்க எழுந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், கொல்லப்பட்ட மாணவருக்கும் கொலை செய்த மாணவர்களுக்கும் இடையே முன்விரோதம், கோஷ்டி மோதல் இருந்ததாக தெரிவித்தார். அப்போது திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக முன்னவர் நான் பண்றேன். உட்காருங்க. பின்னர் வரும் திங்களன்று இந்த பிரச்சனை குறித்து விரிவாக அரசு தரப்பில் பதிலளிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்ததை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக அவை நடவடிக்கைகளை தொடர்ந்தனர். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் போதைப்பொருள் விற்பனை கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் போலீசார் உண்மையை மறைப்பதாக பெற்றோர் பரபரப்பு குற்றச்சாட்டு வைத்துள்ளனர்.
கல்லூரியில் கஞ்சா சப்ளை செய்யும் நபர்கள் யார் யார் என்ற தகவலை கல்லூரி நிர்வாகத்திடம் அமுதன் கூறிய நிலையில் இந்த தகவலை கல்லூரி நிர்வாகமே சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தெரிவித்து விட்டதாக அவரின் தந்தை கென்னடி குற்றம் சாட்டியுள்ளார். கஞ்சா விற்பனை தொழில் பாதிக்கப்படும் என்பதால் தான் தனது மகனை போதைப்பொருள் விற்பனை கும்பல் கொடூரமாக அடித்து கொலை செய்ததாக கூறியுள்ளார். பையனை 15 பேர் சுத்தி இரும்பலாடு, கத்தியினுடைய அடிப்பகுதி, அப்புறம் தென்னை மட்டை இதெல்லாம் போட்டு உடம்பு ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க சார். உடம்பு ஃபுல்லாக அடித்து நீ சாவுடா, நீ சாகணும்னு சொல்லி அடிக்கிறாங்க சார். அவன் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் சார். பார்த்துட்டு அதன் பிறகு அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க சார், அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் சார். அவனை தூக்கி வண்டியில் உட்கார வச்சு அதே ரூமில் எங்கே அவனை தூக்கிட்டு வந்தாலும் அங்கேயே கொண்டாந்து ரூமில் போட்டு போயிட்டானு சார். என் பையன் கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடி இருக்கான் சார். அதன் பிறகு அப்புறம் அவங்களே என்னடா நம்ம ஒரு இதுக்காக அடிச்சா இவன் ஏதோ சாக போற மாதிரி கிடக்குறான்டா அப்படி சொல்லி அவனுள்ளே தூக்கிட்டு போயிட்டு அந்த எல்என்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க சார். அங்கே பரிசோதனை பண்ணும்போது அந்த தம்பி வர வழியில இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க சார். இதுக்கு காரணம் யாரு சார்? அந்த நிர்வாகம் தான் சார். நீ தைரியமா சொல்லு, நாங்கள் ரகசியமா வச்சுக்கிறோன்னு சொன்னதை இந்த பசங்களுக்கு எப்படி சார் தெரியும்? மாணவன் அமுதனை போதைப்பொருள் விற்பனை கும்பல் அடித்து கொலை செய்த நிலையில் இதனை பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் போலீசாரும் கோஷ்டி மோதல் என திரித்து பேசுவதாக அமுதனின் தாய் சுமதி வேதனை தெரிவித்துள்ளார். என் பையன் அமுதனை ஒருத்தனை 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அது எப்படி 2 கோஷ்டியோட சண்டைன்னு எப்படி சொல்றாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்? எப்படி சொல்றாரு? 10 பேர் அடிச்சுக்கிட்டாதான் அதுக்கு பேரு. அது காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, எங்க பையன் வெளியில போனான் 5 மணிக்கு போயிட்டு அவன் ஏதோ டீயோ ஏதோ குடிச்சிட்டு வந்தானா என்ன தெரியல, வந்துட்டானோ உடனே. இவங்க திரும்பி அடிக்கணும்னா 5 பேரை சேர்த்து தானே அடிக்கணும். எதுக்கு அமுதனை மட்டும் அடிக்கணும்? அவங்க 20 பேர் வந்திருக்காங்க, 5 பேரை போனவங்களே கூப்பிட்டு போய் அடிக்கணும். 2 பேரை அடிக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்க. ஸ்ரீமனும் அமுதனும் ஒன்னா போயிருக்காங்க. 2 பேர்த்தையும் தூக்கிட்டு ஸ்ரீமனை மட்டும் நீ ஓடுறா, பொழைச்சி ஓடுறா, அவனுக்கு இதுல சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஓடுறான்ட்டு என் பையனை மட்டும் 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க சார். ஒரு பையனை 20 பேர் சேர்ந்து அடிச்சது எப்படி 2 கோஷ்டியோட சண்டையாகும்? மாணவன் அமுதன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்பதே குடும்பத்தினரின் கோரிக்கையாக உள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்த முன்னறிவிப்பும் இன்றி திடீரென சொத்து வரி 4 மடங்கு வரை உயர்த்தப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் உள்ள 15 மண்டலங்களில் சுமார் 14 லட்சம் பேர் மாநகராட்சிக்கு சொத்து வரி செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் சொத்துக்கள் குறித்து ட்ரோன் மற்றும் செயற்கைக்கோள்கள் மூலம் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் சொத்து வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்கு திடீர் என 4 மடங்கு அளவுக்கு சொத்து வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது மாநகர மக்களிடம் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தன்னிச்சையாக சொத்து வரி உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் சென்னை மாநகர மக்கள் தெரிவிக்கின்றனர். கண்டிப்பாக சொத்து வரி ஏற்றிருக்காங்க. ரேண்டமாக இருக்குது, எல்லாருக்கும் ஏற்றலை. ஆனால் நிறைய இடத்துல 50%, 100%, 200%, நான் பார்த்தது 300% கூட ஏற்றிருக்காங்க. அது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை, ஒரு நோட்டீஸும் இல்லை. எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது என்ன இது திடீர்னு சொல்லி ஒரு நார்மலைஸாகவே இல்லை, எல்லாருக்கும் ஏற்றணும், இல்லை எல்லாம் ஒரு பர்சன்டேஜாக ஏற்றணும், ஏதாவது இருக்கணும். ரேண்டமாக ஏற்றினது எதனாலங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு சார் கமிஷனர் சாரும் பதில் சொல்லியிருக்காரு, இது இன்க்ரீஸ் கிடையாதுன்னு. பட் இன்க்ரீஸ் இல்லைன்னா வாட் இஸ் திஸ்ன்னு தான் என்னோட கேள்வி. அண்ட் அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட்டில் அப்புறம் ஜிஐஎஸ் இதில் அப்படின்னு அப்போது ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தருக்கு 100% ஏற்றிருக்காங்க, ஆனால் மீதி பேருக்கு ஏற்றலை. எல்லாருக்கும் ஒரு ஷாக் இது. ஸோ எஸ்பெஷலி முகப்பேர் போங்க, என்னோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸோட இதில் அவருக்கு 16,000 வந்துட்டு இருந்தது, இப்போ 50,000 பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை.
எந்த அறிவிப்புமே சொல்லாமல் எங்களுக்கு முன்கூட்டி நோட்டீஸ் கொடுக்காம மக்களுக்கு எதுவுமே கொடுக்காம திடீர்னு சொத்து வரியை ஏற்றுனது பெரிய மக்களுக்கு கடுமையான பாதிப்பை உருவாக்கியிருக்கு. இன்றைக்கி இப்போ தான் சமீபத்தில் மின்கட்டணம் ஏறி இருக்குது. அந்த மின்கட்டணம் ஏறினதுலேருந்து தாக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்குள்ளே சொத்து வரி ஏறி இருக்குன்னு சொன்னால் எப்படி நாங்கள் சாதாரண மக்கள்லாம் எப்படி வாழ முடியும்? அதே போல் என் வீட்டு சொத்தில் எப்படி நீங்கள் ரேண்டமாக என் வீட்டு சொத்து, என் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்தில் நீங்கள் அளவு எடுக்கிறீங்க. குறைஞ்சபட்சம் உங்கள் வீட்டை நாங்கள் அளவு எடுக்கிறோம் சொத்து வரிக்குன்னு எங்ககிட்ட கேட்டிங்களா? கேட்கவே இல்லை. இப்போ எனக்கு போன மாதம் வரைக்கும் 450 ரூபா வரி போட்டிருந்தாங்க, போன வருஷம் வரைக்கும், அந்த செகண்ட் இயர். இப்போ என்ன இருக்குன்னு கேட்டாக்கா செகண்ட் டேர்மில் இப்போ அது 2450 ரூபா வந்திருக்கு. திடீர்னு இப்போ திடீர்னு 2450 ரூபா ஏற்றினா எப்படி நாங்கள் சமாளிக்க முடியும்? சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இப்போ நாங்கள்லாம் 450 ரூபாங்கிறதே அதிகம். இப்போ திடீர்னு 2450 ரூபா போட்டிருக்கிறாங்க. ரொம்ப வரி இதை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. சொத்து வரியை திருத்தியமைக்க மேற்கொள்ளப்பட்ட கணக்கீட்டு முறை குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என்றும் மாநகர மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாநகராட்சியின் திடீர் சொத்து வரி உயர்வு காரணமாக சென்னையில் வீடு மற்றும் கடைகளுக்கான வாடகையும் பன்மடங்கு அதிகரிக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. சொத்து வரி உயர்வு குறித்து விளக்கமளித்துள்ள மாநகராட்சி ஆணையர் சமீரன், குறைவான மற்றும் தவறான மதிப்பீடுகளின்படி சொத்து வரி செலுத்திய வீடுகள் மற்றும் வணிக கட்டடங்களுக்கே வரி மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திருத்தப்பட்ட சொத்து வரி மீது ஆட்சேபனை உள்ளவர்கள் 15 நாட்களுக்குள் முறையிடலாம் என்றும் 30 நாட்களில் முறையீடுகளுக்கு தீர்வு காணப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் எந்தவித முன்னறிவிப்பும் கொடுக்காமல் சொத்து வரியை உயர்த்தியிருப்பதற்கு பல்வேறு தரப்பிலும் கண்டனம் வலுத்துள்ளது. சென்னையில் 400% வரை சொத்து வரி உயர்ந்திருக்கும் நிலையில் எந்த உயர்வும் இல்லை என மாநகராட்சி நிர்வாகம் சொல்வது உண்மைக்கு மாறானது என சமூக வலைதளத்தில் பலரும் குமுறலை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். சென்னையில் சொத்து வரிகள் உயர்த்தப்படவில்லை என்று மாநகராட்சி ஆணையர் சமீரன் விளக்கம் அளித்துள்ளார். இந்த அறிக்கையை வெளியிட்ட சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் எக்ஸ் தள பதிவிலேயே ஆணையரின் இந்த விளக்கத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து பதிவிட்டு வருகின்றனர். சொத்தின் மதிப்பு, சொத்து வரி உயர்த்தப்பட்ட தொகையையும் பகிர்ந்து ஆதாரத்துடன் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு பதிலடி கொடுத்துள்ளனர். அதில் ஒருவர் தான் 2 ஆண்டுக்கு முன்பு வாங்கிய சொத்திற்கு கடந்த அரை ஆண்டில் 4480 ரூபாய் செலுத்தியதாகவும், ஆனால் தற்போது 11,330 ரூபாய் சொத்து வரி வந்துள்ளதாகவும் பதிவிட்டுள்ளார். மற்றொருவர் 20 ஆண்டுகள் பழமையான தனது சொத்திற்கு திடீரென 100% சொத்து வரி உயர்ந்துள்ளதாக கூறியுள்ளார். இதேபோல் 30 முதல் 400% வரை சொத்து வரி உயர்ந்துள்ளதாக பலரும் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். மேலும் தவறான மதிப்பீட்டால் சொத்து வரி மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பலர், அதிகாரிகளின் தவறுக்காக மக்களை பலிகாடா ஆக்குவதா என கேள்வி எழுப்பியுள்ளனர். சொத்து வரி விவகாரத்தில் மாநகராட்சி நிர்வாகமே பொய் சொல்லலாமா என்றும் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். சொத்து வரி உயர்வை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வராமல் மாநகராட்சி ஆணையரே அறிவித்துள்ளதாக சென்னை துணை மேயர் மகேஷ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். அரசிடம் சிறப்பு நிதி பெறாமல் பொதுமக்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வருடந்தோறும் 6% வரியை ஏற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசு அது ஒரு வழிகாட்டு முறைகளை அறிவித்திருந்தாலும் கூட அதை நம்ம தொடர்ந்து அதை ஏற்றாமல், திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை ஏற்றாமல் தவிர்த்து வந்தது. இப்பொழுது புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கின்றவர்கள் இது இன்னும் இந்த துறை பெருநகர சென்னை மாநகராட்சியின் நிதி எந்த அளவுக்கு இருக்கின்றது, நிதி பற்றாக்குறை எந்த அளவு இருக்கிறது, இது என்ன, இந்த துறை எப்படி செயல்படுறது, இது வரைக்கும் ஆய்வு செய்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஏன்னா எங்களிடமிருந்து எந்த கருத்தும் கேட்கவில்லை. மாநகராட்சியின் மேயராக இருந்தாலும் துணை மேயராக என்னிடத்தில் எந்த கருத்தும் கேட்கவில்லை. நிர்வாக ரீதியாக அவர் அறிவித்திருக்கின்றோம் என்று அறிவிக்கின்றார்கள். ஏன்னால் இது எங்கள்கிட்ட கருத்து கேட்டால் நாங்கள் இதை இப்போ தற்போது இதை மறு ஆய்வு செய்ய வேண்டாம், இது ஏற்கனவே அவர் வரியை ஏற்றிருக்கின்ற காரணத்தால் பொதுமக்கள் மிகவும் அவர்கள் அதிக சுமையால் அவர்கள் சிரமப்படுகின்றார்கள். ஆகையால் இதை நான் வரியை ஏற்ற வேண்டாம் என்று நாங்கள் கருத்து தெரிவிப்போம் என்று எண்ணுகின்ற காரணம் எங்களுக்கு இது கருத்தை எங்களுக்கு ஒப்புதல் பெறாமல், எங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வராமல் நிர்வாகமே ஆணையர் அவர்களே இதை அறிவித்திருக்கின்றார். இந்த மறு மதிப்பீடு செய்வதை அரசிடமிருந்து சிறப்பு நிதி பெற்றால் இந்த நடவடிக்கை அவர் தவிர்த்திருக்கலாம். ஆகவே அரசிடமிருந்து சிறப்பு நிதியை பெறுவதை காட்டிலும் பொதுமக்கள்கிட்ட மேலும் அவர்களுக்கு கஷ்டங்கள் கொடுக்கின்ற வகையில், மேலும் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்ற வகையில் இந்த மறு மதிப்பீடு ஆய்வை தொடங்கியிருக்கின்றார். இப்போது மாநகராட்சியில் பல்வேறு பணிகளை நிறுத்தி வச்சுட்டாங்க, டெண்டர்கள் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க, பில்லுகளை கிளியர் பண்ணலை. என்னென்னா ஃபண்டு இல்லைன்றாங்க.
அப்போ வருவாயை உயர்த்துவதற்கு மாநகராட்சியில் பேசி தீர்மானம் போட முடியாது. இந்த மாதிரி சூழலில் இப்படி ட்ரோனில் பார்த்தோன்னு சொல்லிட்டு அதிகாரிகளே, அரசு அதிகாரிகளே தன்னிச்சையாக இப்படி செயல்பட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. ஆனால் இது எந்த முறையிலாலும் சரியான நடைமுறை இல்லை. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி உயர்த்தப்பட்டதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருமானம் உயராமல் வரியை மட்டும் அதிகரிக்க கூடாது என்றார். இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து ஏறி இருக்கு. 600 ரூபாய் கட்டின இடத்துல வந்து 3000 ரூபாய் வந்துருக்கு. குறைக்கணுமே தவிர அதிகரிக்க கூடாது. இல்லை சார், நீங்கள் கூலி உயரல, விலை உயரல, விலை உயர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கேற்ற மாதிரி சம்பளம் உயரல, கூலி உயரல, வரிகளை உயர்த்தக்கூடாது, எதன் பொருட்டும் உயர்த்தக்கூடாது. அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 1 காலி பணி இடங்களை கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு குறைவாக அறிவித்துள்ள தாவேக அரசு குரூப் 2 மற்றும் 2A பிரிவுகளில் 821 காலி பணியிடங்களை மட்டும் அறிவித்து இளைஞர்களுக்கு அதிர்ச்சி அளித்துள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆய்வாளர், தமிழ்நாடு வணிக வரித்துறையில் துணை வணிக வரி அதிகாரி, வேலைவாய்ப்பு துறையில் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆபீசர், ஜெயிலர் உள்ளிட்ட குரூப் 2 பிரிவில் உள்ள 41 பணியிடங்களுக்கும் பால்வளத்துறையில் மூத்த ஆய்வாளர், கூட்டுறவுத்துறையில் மூத்த ஆய்வாளர், அமைச்சக பணியில் ஆடிட் இன்ஸ்பெக்டர், கைத்தறித்துறையில் கைத்தறி ஆய்வாளர் என குரூப் 2A பிரிவில் 780 என மொத்தம் 821 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு குறைந்தபட்சம் 1500 இடங்களுக்கு மேலாவது வேலைவாய்ப்பு அறிவிக்கப்படும் என காத்திருந்த தேர்வர்களுக்கு தாவேக அரசின் அறிவிப்பு பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளது. 2020 கொரோனா காலத்தில் கூட 3000 காலி பணியிடங்கள் ஃபில் செஞ்சாங்க. அப்புறம் மீண்டும் திமுக ஆட்சி காலத்தில் 2021 அந்த கொரோனா அந்த ஃபர்ஸ்ட் பீரியட் இல்லாமல் 2022 6641 காலி பணியிடங்கள். அண்ட் 2024 வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக 2540 காலி பணியிடங்கள். அண்ட் லாஸ்ட் இயரில் கம்மியாச்சு. இதேபோன்று கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குரூப் 1 தேர்வுக்கு வெறும் 26 பணியிடங்களை மட்டும் தாவேக அரசு அறிவித்துள்ளது. தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலி பணியிடங்களை நிரப்புவோம் என முதலமைச்சர் விஜய் பிரச்சாரத்தில் கூறிவிட்டு தற்போது காலி பணியிடங்களை குறைத்து அறிவித்திருப்பதற்கு டிஎன்பிஎஸ்சி பயிற்சியாளர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கடந்த 15 வருடங்களில் இந்த மாதிரி 26 வேகன்சிங்க இருக்குது. 2014 ஒரு டைம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 17 வேகன்சி 24 வேகன்சி கால்ஃபர் பண்ணாங்க. மற்றபடி வந்து குரூப் 1 எக்ஸாமினேஷனை பொறுத்தளவு 100க்கும் அதிகமான வேகன்சி. ரொம்ப முக்கியமாக வந்து ரொம்ப போனால் அந்த 65 இல்லை 70க்கு குறையாது. 70லேருந்து 200 வேகன்சி வரைக்கும் கடந்த 15 வருடங்களாக குரூப் 1 தேர்வில் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு வெறும் 26 அப்படிங்கிறது இதில் முக்கியமாக டிஎஸ்பி கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் டைரக்ட் டிஎஸ்பி போஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறது இதுதான் முதல் முறை. தமிழ்நாட்டில் சுமார் 6 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் 5000 காலி பணியிடங்களையாவது நிரப்ப வேண்டும் என்பதே இளைஞர்களின் கோரிக்கையாக உள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு மையம் ஒதுக்கீடு தொடர்பாக பெரும் குழப்பம் ஏற்பட்டிருப்பது மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் டெல்லி ஜந்தர் மந்தில் சமீபத்தில் மாணவர்கள் நடத்திய போராட்டம் எதிரொலியாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார். இந்நிலையில் வரும் 30ஆம் தேதி நாடு முழுவதும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற உள்ளது. இது தொடர்பாக பல தேர்வர்களுக்கு அனுப்பப்பட்ட செல்போன் குறுஞ்செய்தியில் ஆன்லைன் விண்ணப்பத்தின் போது அவர்கள் தேர்ந்தெடுத்த 3 மாநிலங்களைச் சேர்ந்த விருப்ப மையங்களும் ஒதுக்கப்படாமல் புதிதாக ஒரு மையம் குறிப்பிடப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவங்க இருக்கிற ஸ்டேட்டை தாண்டி மற்ற ஸ்டேட்ஸு வேறு அதர் லாங் டிஸ்டன்ஸ் ஸ்டேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதனால் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நைட்டுமே வந்து நைட்டு ஒரு 12 மணி 2 மணிக்கெலாம் அனுப்பி விட்ருக்காங்க. நிறைய பேர் அதனால ஒரு மன உளைச்சலுக்கு வந்து இதாகிருக்காங்க. பொதுவாக எப்பவுமே ஒரு எக்ஸாம் சென்டர் அப்படின்னாச்சுன்னா அவங்க எங்கே ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்களோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி பக்கத்தில் ஒரு சென்டர்ஸ் அது வந்து கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆல்ரெடி ஹை காம்படிட்டிவ் எக்ஸாம் ரொம்ப ப்ரெஷரைஸ்டாக இருக்கிற இடத்துல இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் மாதிரி இருக்குது. சொந்த மாநிலம் ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து நியர்பை ஸ்டேட்ஸில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த 3 ஸ்டேட் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து ராஜஸ்தானில் கொடுத்துருக்காங்க, ஜம்மு காஷ்மீரில் கொடுத்துருந்தாங்க எக்ஸாம் சிட்டி சென்டரு. வேறு மாநிலத்துக்கு போய் எழுதுறதுனால மன உளைச்சல் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து பொருளாதார ரீதியாகவும் பெரிய பிரச்சனை ஏற்படும். பெண் மருத்துவர்கள் இல்லாட்டி மாற்றுத்திறனாளியாக இருக்க அந்த ஆஸ்பிரன்ஸ் கேண்டிடேட்ஸ்லாம் வந்துட்டு அவ்வளோ தூரம் பயணிக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அந்தந்த மாநிலங்களில் ஒதுக்கணும். ஒரு மாணவருக்கு மெயிலில் ஒரு சென்டர் வருது. எனக்கு வந்து மெயிலில் வந்து ஆந்திர பிரதேஷில் ஒரு சென்டர் வருது.
நான் பேரலாக எனக்கு அதே டைமில் எனக்கு ஃபோனில் ஒரு மெசேஜாக வருது, எனக்கு மெசேஜில் வருது கவுஹாத்தியில் ஒரு சென்டர்னு மெசேஜ் வருது. ஸோ நான் மெயிலில் வர சென்டருக்கு போகிறதா மெசேஜில் வர சென்டருக்கு போகிறதா, இந்த மாதிரியான எதையுமே ஒரு ப்ராப்பராக சிஸ்டமேட்டிக்காக பண்ண முடியாதவங்களால் ஒரு பரீட்சையை மட்டும், இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். நீங்கள் பரீட்சை நடத்துறதாவது கொஞ்சம் பெரிய வேலை, இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதையே பண்ண முடியாதவங்களால பரீட்சை எப்படி நடத்த முடியும்? ஸோ இளநிலை மருத்துவ தேர்வில் நீட்டில் எப்படி வருஷம் வருஷம் பேப்பர் லீக் நடந்து குளறுபடிகள் நடக்குதோ, இதில் இந்த மாதிரியான குளறுபடிகள் நடக்குது. இது தொடர்பாக மாணவர்கள் சமூக ஊடகங்களில் தங்கள் குமுறல்களை கொட்டி தீர்த்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறால் இந்த தவறு நேர்ந்துள்ளதாக NBEMS எனப்படும் மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரியான தகவல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தவறான குறுஞ்செய்தி அனுப்பப்பட்ட மாணவர்களுக்கு பின்னர் சரியான விவரங்கள் மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலில் வருவோருக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் தேர்வு மையம் ஒதுக்கப்படவில்லை என்றும், எனவே தொடக்கத்திலேயே விண்ணப்பித்த மாணவர்கள் அதனை தங்கள் உரிமையாக கருதக்கூடாது என்றும் மருத்துவ அறிவியலுக்கான தேசிய தேர்வு வாரியம் கூறியிருப்பது மாணவர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.